அவ்வளவா மக்களிடையே பொதுமக்களிடையே அவேர்னஸ் இல்லாத ஒரு வியாதியாக இருக்கு. ஏன்னா அது ரேர் வியாதி. ஸோ ரேர் வியாதிக்கு அவேர்னஸ் கம்மியாக இருக்குங்கிறது ஆப்வியஸ் லாஜிக் தான். இப்போ இப்படி சக்கரை வியாதி, ஹார்ட் அட்டாக் மாதிரியான ஒரு காமன் ப்ராப்ளம் கிடையாது. இது அன்காமன் ப்ராப்ளம். அன்காமன் ப்ராப்ளம் இருந்தால் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், குடல் அலர்ஜி வியாதி அப்படிங்கிற ஒரு வியாதியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ஒரு நாள்பட்ட குடல் வியாதியா நம்ம இதை பாக்குறோம். 2 வகையான வியாதிகள் இருக்கு. அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு 2 வகையான குடல் அலர்ஜி வியாதிகளை நம்ம பாக்குறோம். இது ரெண்டுமே சொல்ல போனா ரேர் வியாதிகள் தான். நம்ம ரெகுலரா பாக்குற காமன் வயிறு பிரச்சனை பேஷண்ட் கிடையாது இவங்க. ஆனா இவங்களுடைய எண்ணிக்கை நாளாக அதிகமாயிட்டே போகுது. அதாவது புதுசா டயக்னோஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கிறத நாங்க பாக்குறோம். இது அதிகமாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா முக்கியமானது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் இதுக்கு முக்கியமான காரணமா கருதப்படுது. நம்மளுடைய வெஸ்டர்னைசேஷன், அர்பனைசேஷன், நம்ம சாப்பாடு, லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறுது இல்லையா? இதன் காரணமா இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸோட இன்சிடென்ட்ஸ் அதிகமாகிறத நாங்க அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த வேர்ல்டு இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் டேங்கிறது மே 19 அனுசரிக்கப்படுது. அதை ஒட்டி இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் பத்தின அவேர்னஸை மக்களிடையே அதிகப்படுத்தணும்னு விரும்புறோம். ஏன்னா ரைசிங் ட்ரெண்ட், இன்சிடென்ட்ஸோடைய ரைசிங் ட்ரெண்ட் இருக்கிறதுனால அதை பத்தின அவேர்னஸ் மக்களிடையே இருந்தாதான் அது சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறவங்க டாக்டர்ஸ் அணுகி டயக்னோசிஸை சீக்கிரம் பண்ணிக்கலாம். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் ஒன்ஸ் வந்துச்சுன்னா லைஃப் லாங் நம்மளோட தான் இருக்க போகுது. இட் இஸ் அ கிரானிக் லைஃப் டைம் டிசீஸ். அப்படிங்கிறப்ப ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறப்ப ட்ரீட்மெண்ட் நல்லா பண்றதுக்கும், பெட்டரா பண்றதுக்கும், அவுட்கம் நல்லா கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். டயக்னோசிஸ் லேட்டாக ட்ரீட்மெண்டோட எஃபெக்டும் கம்மியாகலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வெவ்வேறு வகையான வயிறு பிரச்சனையோட வரலாம். ஒரே ஒரு டைப் ஆஃப் தொந்தரவோட வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க நாள்பட்ட வயிற்று வலியாவோ, நாள்பட்ட லூஸ் மோஷனாவோ, மோஷன்ல பிளட் வர்ற மாதிரியோ, இல்ல அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ் ஆவோ, அந்த மாதிரி பல வகையான சிம்டம்ஸோட வரலாம். சில பேஷண்ட் ஜாயிண்ட் சிம்டம்ஸோட கூட வரலாம். ஜாயிண்ட் வீக்கம் ஆகுது, வயிறு வலியோட ஜாயிண்ட் வீக்கம் இருக்கு, அந்த மாதிரி கூட வரலாம். ஸோ வெவ்வேறு வகையான சிம்டம்ஸோட அவங்க வர்றதுனால இது ஏர்லி டயக்னோசிஸ்க்கு ஒரு தடையா இருக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு சிம்டமோட வர்றவங்களை டயக்னோஸ் பண்றது ஈஸியா இருக்கும். வெவ்வேறு சிம்டம்ஸோட வரும்போது டயக்னோசிஸ் டிலே ஆகலாம். ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணா பெட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னதான் இந்த வியாதியை குணப்படுத்த முடியாட்டாலும் ப்ராப்பரான வைத்தியத்தின் மூலமா நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அந்த பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ அப்ப ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டை பத்தின அவேர்னஸ் இருந்தாதான் அந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க எடுத்துக்க முடியும். இல்லைன்னா சாதாரண மெடிசின்ஸே எடுத்துட்டு அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் லாஸ் ஆயிரும். ரீசெண்ட் அட்வான்சஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள நிறைய மெடிசின்ஸ் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு உலக அளவுலையும் இந்திய அளவுலையும் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. அந்த மருந்துகளுடைய அவைலபிலிட்டிலாம் ரொம்ப நல்லா கிடைக்குது. இப்ப வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருக்கிறத விட நம்மளுடைய ஜெனரிக் பிராண்ட் மெடிசின்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாவும் இருக்கு கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் மெடிசின்ஸ். அதனால நம்ம இந்த ட்ரீட்மெண்டோட அவைலபிலிட்டி மக்களிடையே தெரியணும். அவங்க அதை ப்ராப்பரா அந்த அவைலபிலிட்டியை யூஸ் பண்ணி அவங்க வியாதியோடைய கொடுமையில இருந்து தங்களை வெளிப்படுத்திக்கணும். ஆனா கியூர் பண்ண முடியாதுதான், பட் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். முக்கியமானது லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய வியாதி. டாக்டர் அழகம்மை.